அட! இத்தன திரைப்பிரபலங்களா? திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத ஒரே ரத்தங்கள். நம்ம கையில இருக்கக்கூடிய 5 விரல்கள் ஒரே மாதிரியா இருக்குதா? ஒவ்வொன்னும் வேற மாதிரி இருக்கிறது மாதிரி, திரைத்துறையின் மூலமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்ச பல திரை பிரபலங்கள், திறமை இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில இருக்காங்க. அதுவும் இவங்க ஒரே ரத்தம் அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்த தான் ஏற்படுத்தும். அவனுக்கு என்ன குறை? பார்க்க ஆள் அழகா, லட்சணமா திரைப்படங்கள்ல நடிக்கிற மாதிரி எல்லா தகுதியும் இருந்தும், அவனால இன்னும் ஏனோ திரையில ஜொலிக்கவே முடியல அப்படிங்கிற எண்ணத்த ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்காத ஒரே ரத்தங்கள் யார் யார் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். கனவு உலகமா கருதப்படக்கூடிய சினிமா உலகத்துல நட்சத்திரமா ஜொலிக்க நெறைய பேரு தினம் தினம் ஒவ்வொரு கனவோட சென்னைய நோக்கி படையெடுத்துட்டு வராங்க. அந்த வகையில கோடம்பாக்கத்துல தன்னோட பேரு உச்சரிக்கப்படாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய நிலையில திரையுலக நட்சத்திரங்களா மின்னணும் அப்படிங்கிற ஆசையில திரையில நுழைஞ்சும் சரியான வாய்ப்புகள் கிடைக்காம தத்தளிக்கக்கூடிய ஒரே ரத்தங்கள் இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, சினிமா துறை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. அப்படி உடன் பிறந்த இல்லனா ஒரே ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்களா திரையுலகத்துல நுழைஞ்சும் சாதிக்கக்கூடிய முயற்சி இருந்தும் கூட அதுல ஒருத்தர் மட்டும் நினைச்ச அளவு திரையுலகத்துல சாதிக்காம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிப்பட்ட திரை பிரபலங்கள் யார் யார்? அவங்க ஏன் திரையுலகத்துல ஜொலிக்காம இருந்தாங்க? அப்படிங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழ்ல முன்னணி ஹீரோவா இருந்தும், இப்போ பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய நடிகர் ஜீவாவ சொல்லலாம். இவரு படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில தனக்கு அப்படின்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டப்பவும் கூட, இவரோட அண்ணன் ஜித்தன் ரமேஷ், ஜித்தன் அப்படிங்கிற ஒரு படத்துல மட்டுமே நடிச்சு தன்னோட திறமைய முழுசா காட்டினப்பவும் கூட, தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்காததுனால, அவரால அடுத்தது திரையுலகத்துல சாதிக்கவே முடியல. தமிழ் திரைப்படங்கள்ல அற்புதமான நடிப்ப காட்டி தன்னோட அழகால நெறைய பேர கவர்ந்த நடிகை பானுப்பிரியா, ஒரு காலத்துல இளைஞர்களோட கனவு கன்னியா திகழ்ந்த இவங்களோட தங்கச்சி தான் சாந்தி பிரியா. அக்கா வாங்கின பேர இவங்களும் எடுத்துடுவாங்க அப்படின்னு நெனச்சிருந்த சமயத்துல, பெருசா வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம திரையுலகத்த விட்டே விலகி போயிட்டாங்க. கரகாட்டக்காரன் படத்துல தன்னோட அபார திறமைய வெளிப்படுத்தியிருந்த நடிகை கனகா, ஒரு வாரிசு நடிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட சகோதரி சாரதா பிரீத்தா திரையுலகத்துல நடிக்க வந்தப்பவும் கூட, சரியான முறையில ஃபேமஸ் ஆகாம இருந்துட்டாங்க. இவங்க சின்ன பசங்க நாங்க அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. திரையுலகத்துல தன்னை ஒரு மிகச்சிறந்த இயக்குனரா மாத்திக்கிட்டு, மக்கள் மத்தியில நல்ல பேர் பெற்றிருக்கக்கூடிய இயக்குனர் சிறுத்தை சிவா பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இவரோட சகோதரர் தான் நடிகர் பாலா. சிறுத்தை சிவா வாங்கின பேர் மாதிரியே நடிகர் பாலாவால மக்கள் மத்தியில பேர் வாங்க முடியல. அது மட்டும் இல்லாம அதிக அளவு படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காததால, இவரோட திரையுலக பிரவேசமும் வீணா போச்சு. சிறுத்தை சிவாவுக்கு அப்புறமா அடுத்த இயக்குனர் ஏ.எல். விஜய எடுத்துக்கோங்க. தமிழ் திரைப்பட உலகத்துல தனக்குன்னு ஒரு நல்ல பேர வாங்கியிருக்கக்கூடிய ஏ.எல். விஜயோட தம்பி தான் நடிகர் உதய். இவரு ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. இருந்தாலும் மக்கள் மத்தியில சரியா ரீச் ஆக முடியாததுனால, திரை வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில இன்னைக்கு வரைக்கும் திரையுலகத்துல ஜொலிக்க முடியாமலே போயிடுச்சு. கிராமத்து திரைப்படங்களுக்கு ரொம்பவே நேர்த்தியான முறையில கதைக்களத்த அமைச்சு, அப்படியே அத கண் முன்னாடி காட்டுறதுல இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு இணையா யாரையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்த யாராலயுமே பெற முடியல. ஆனா இவரோட பையன் மனோஜ் பாரதிராஜா தன்னோட அப்பா பெற்ற பேர திரையுலகத்துல எடுக்க முடியாம போயிடுச்சு.